இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எதையுமே கொண்டு வராமல் எப்படி எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் வாக்களிப்பார்கள் நம்பிக்கையில் இருக்கீங்க? கொண்டு வந்தது பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாதுகாவலன், சிறுபான்மையை பாதுகாவலன், நீ எங்கேயா பாதுகாத்து? அண்ணா திமுக சிறுபான்மைக்கு செய்த உதவி திட்டங்கள் மாதிரி அவங்க செஞ்சேன்னு சொல்லுங்க. இந்த அம்மா இருக்க கனிமொழி அக்கா, ஐயோ பெண்களுக்கு அப்படியே பாதுகாவலன் என்னங்க சொன்னீங்க? எங்க ஆட்சியில பூரா விதவைகள் இருக்கு, இப்ப மட்டும் என்ன மறுமணமா செய்யற நீங்க? கூட்ட குரல கோடி வர ஆளுங்க நீங்க. இப்போ செந்தில் பாலாஜி இங்க போட்டிடுறாரு, எப்படி மக்களை பார்க்க முடியுமா? எப்படி அவர் கூப்பிட்டாலும் வரமாட்டார், கூப்பிடாட்டாலும் வரமாட்டார். அவர் இங்க இருந்தா தானே வருவாரு. நான் இங்க 2 கிலோமீட்டர்ல என் வீடு. இப்ப அவரு கூட சொல்லுவார் நான் பீளம்பட்டில் என் வீடு இருக்கு. இந்த 5 வருஷத்துல வீட்டுல இருந்து என்ன பண்ணாரு? இந்த மக்களுக்காக, கோவை மக்களுக்காக ஒரு சிறு துரும்பு நகர்த்தி வச்சிருக்காங்களா சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்தா? இது இன்னைக்கு எப்படி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், இங்க ஏதாவது ஒரு தொழில் வளம் உருவாக்கி இருக்காங்களா? ஒரு தொழிற்பேட்டை கொண்டு வந்தாங்களா? எதையுமே கொண்டு வராம எப்படி எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் வாக்களிப்பார்கள் நம்பிக்கையில் இருக்கீங்க? கொண்டு வந்தது பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் எத்தனை பாலங்கள். ஸ்மார்ட் சிட்டியில 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், இன்னைக்கு வானளாவிய உயரத்துல தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலான ஆஸ்பத்திரி, இப்படி எண்ணற்ற கலெக்டர் பில்டிங்கு, கார்பரேஷன் பில்டிங்கு எல்லாம் கொண்டு வந்தது நம்ம. ரோடெல்லாம் பாலம் எவ்வளோ கட்டி விட்டுருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியில் இந்த குளங்களை இன்னைக்கு கொண்டு நிலத்தடி நீர் சேமிப்பு குடிமராமத்து திட்டத்தில் மூலியமாக அதை தூர்வாரி இன்னைக்கு சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக அந்த குளங்கள் கோவை மாவட்டத்தில் மக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக. சிங்கப்பூர், மலேசியாலாம் போக முடியாது அந்த இடத்துல. இன்னைக்கு அதனுடைய குளத்தினுடைய நிலைமையை பாருங்க. ஏதோ பழமொழி சொல்லலாம், மாமியை உடைச்சா மண்கூடம், மருமகம் உடைச்சா பொண்ணு. யாரை வச்சா அது அரசாங்க பணம் தானே. ஏன் அதை பாதுகாக்க முடியல உங்களால்? நீங்கள் அதை பாதுகாத்துருந்தா இன்றைக்கி அந்த ஸ்மார்ட் சிட்டி குளமெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? குப்பை குளமாக இருக்குது இப்போ. அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியும். அதனால தான் இப்போ பயந்து எதையாவது கொடுத்தா அண்டா குண்டா சட்டி எல்லாம் கொடுத்தா என்ன கோவை மக்கள் என்ன அன்றாட காட்சியா? இல்லை கோவை மக்கள் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களா? அதெல்லாம் கிடையாது. இது அறிவு சார்ந்த மக்கள், ஆழமான மக்கள், அன்பான மக்கள். யார் வேலை செய்வா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற வேட்பாளர் யார்? நம்ம கூப்பிட்டாலும் வராத வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தலைகீழ தண்ணி குடித்தாலும் இங்கே வந்து நீங்கள் கால் உண்ட முடியாது. கடந்த 5 ஆண்டுல வந்து பல்வேறு நலத்திட்ட பணிகள் செஞ்சீங்க. ஆமாம், அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் நிறைய செஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி என்னென்ன பண்ணிருக்க பட்டியல்? நீங்கள் அடிக்கடி கொரோனா காலத்தை ஒன்று எடுத்துக்கோங்க. இவங்க கொரோனா காலம் அப்போல்லாம் இவங்க லாக்டவுன் வந்தால் வீட்டை விட்டு வெளியே வரலைங்க. அதிமுக தொண்டம் பூரா வீடு வீடாக போய் அவனால் முடிந்த ஒரு உதவியை மளிகை சாமானை வாங்கி கொடுத்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நலத்திட்டங்கள் இன்னைக்கு நாங்கள் பரம்பரையாக தலைவர் அம்மா பிறந்த நாளுக்கெல்லாம் நாங்கள் ஒன்று. நீங்கள் என்ன இன்னைக்கு அதிசயமாக இந்த தேர்தல் வர பிறந்த நாள் கொடுத்து அண்டாவை கொடுக்குறீங்க, குண்டாவை கொடுக்குறீங்க. இதுக்கு மேலே 5 வருஷம். அதை விட இன்னொன்று சொன்னால் சிரிப்பார். வெயிலே இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலம் வெயில் இல்லையா? இந்த கோடை வெளிக்கு சிறப்பு நிதியை 2000 எல்லா தேர்தல் அறிக்கையும் எடப்பாடி அண்ணன் கொடுத்ததை காப்பி அடிக்கிறீங்க. நாங்கள் 10,000னா நீங்கள் 8,000ன்றீங்க. நாங்கள் 2,000 குடும்ப தலைவி கொடுப்போன்னோம். நாங்கள் இன்னைக்கு சிலிண்ட்ரு வருடத்துக்கு 3 கொடுக்குறோன்னு இருக்கோம். குழுன்னு இருக்க ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம். எங்கள் தேர்தல் அறிக்கை மக்கள் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு இதெல்லாம் எடப்பாடி என்ன செய்வார்? ஏன்னா ஒரு சாமானிய மனிதர், ஒரு சிறுவம்பாளையத்தில் வந்து ஒரு விவசாய தொழிலை நம்பி வந்தவர் கிளை செயலாளராகி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா இது அதிமுக தானே வர முடியும். கார்பரேட் கம்பெனி இல்லையே எங்கது. இன்றைக்கி நான்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு சாதாரண மனுஷன் இன்றைக்கி 3வது முறை எனக்கு சட்டமன்ற வாய்ப்பு கொடுத்து மாவட்ட செயலாளராக்கி சேர்மன் ஆக்கினதில் இந்த இயக்கத்தில் அந்த இங்கே இருக்கிற பக்கத்தில் இவர் சேர்மனாக இருந்தால் இப்போ கார்பரேஷன் இருக்கார், இவர் பகுதி செயலாளர். அவங்க இதில் யாரும் அப்போ பதவியில் இருந்தால் தான் மகன் பதவிக்கு வர முடியும். எங்கள் இதிலெல்லாம் கிடையாது.
அப்பா அண்ணன் தம்பியெல்லாம் உழைக்கிறவனுக்கு ஊதியம்ன்ற மாதிரி உழைக்கிறவனுக்கு இங்கே பொறுப்பு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட இயக்கங்க. நேற்று நடந்த பொதுக்கூட்டத்திலையும் கூட 500 ரூபா கொடுத்தும் கூட பாதி சேர் காலியாக இருந்துச்சுங்க. அது ஏங்க நான் தான் சொல்கிறேன், கோவை மக்கள் அறிவார்ந்த மக்களுங்க. கோவை மக்கள் காசு பணத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க கொடுக்குற இந்த ஒரு நாள் பிரியாணிக்கெல்லாம் இங்கே மக்கள் ஆசைப்படுவாங்க. என்னைக்கு கஞ்சி ஊற்றுற அதிமுகவை தான் நம்புவாங்க. ஏங்க என்னோட தொகுதி வடக்கு தொகுதியில் சங்கனூர் ரோட்டில் கண்ணப்ப நகரில் ஒரு மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல 10 அடிக்கு 10 அடி ஒரு கடைங்க. 11 to 11 இது ஒரு ஸ்டைலாக பண்ணிட்டாங்க. 11 to 11 நாங்கள் 24/7 கொடுத்தா நாங்கள் குடி தண்ணி கொடுத்தா அவங்க 11 to 11 எந்த தண்ணி சாராய கடையை திறந்து இன்னைக்கு கேப்ரா டான்ஸ் மாதிரி போட்டு அந்த கடையெல்லாம் இன்னைக்கு இயங்குது. ஒன்றும் வேணாம், இந்த சங்கனூர் கட்டின இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த கம்பெனி இந்த இவங்களாம் விசாரணை கமிஷன் வைப்போம். இந்த ஒர்க்கெல்லாம் சரியில்லை, அது எங்களுக்கும் தெரியும். இங்கே இருக்க மக்களை காலி பண்ணதை நீங்கள் செஞ்ச திராவிட மாடலுடைய சாதனை. இப்போ கோயம்புத்தூருக்கும் வரலாறு இருக்குதுங்க. புதுசாக வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் ஜெயிச்சதா ஒரு சரித்திரம். கமல் சரி, அது எப்படி கமல் உலகநாயகன், அவரையே இந்த தொகுதி மக்கள் விரட்டி விட்டாங்க. அவங்களுக்கு தெரியுங்க யார். இப்போ என்னையை எடுத்துக்கோங்க, நானே இங்கே 2 வீலரில் இதில் வர்றதுனால தான் என்னையை விரும்ப. நீங்கள் என் பின்னாடி தானே இப்போ வந்தீங்க. எப்படி சொல்கிறாங்க மக்கள், நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் எங்களை பாதுகாப்பீங்கன்னு சொன்னால் நான் கிடையாது. என்னுடைய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற தனிப்பட்ட அம்மன் அர்ஜுனன்லாம் கிடையாது. நானுன்னா ரெட்டலை அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு திறமையாக இருக்கிறதுனால தான் இந்த இன்னொன்று இவங்க வச்சுக்கிறாங்க. திராவிட மாடலில் தனக்கு தேவைன்னா பிரித்தாழ்வது. இப்போ என்னென்னா சிறுபான்மை வாக்கு வாங்கணும், பாதுகாவலாம். என்னையா நீ பாதுகாத்து எனக்கு அதையே சொல்லும். சிறுபான்மையை நான் மோடிஜி அவர் 15 ஆண்டுகள் இப்போ ஆண்டு எங்கேயா மதக்கலவரம் தமிழ்நாடு நடந்திருக்காங்க. இப்போ நீ தான் 5 வருஷம் ஆண்டிருக்க. அப்போவும் மோடி தானே மேலே ஆண்டார். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மதக்கலவரம் நடக்கு. இதே எத்தனை நாளைக்கு இங்கே சொல்லுவீங்க? அரைச்சமாகவே ஏன் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருங்க. பாதுகாவலாம், சிறுபான்மையை பாதுகாக்கும். நீ எங்கேயா பாதுகாத்து? அதிமுக சிறுபான்மைக்கு செய்த உதவி திட்டங்கள் மாதிரி அவங்க செஞ்சேன்னு சொல்லுங்கள். மேடை போட்டு எங்கள் பொதுச் செயலாளர் அன்னைக்கே சொல்கிறேன், நான் செஞ்சதுக்கு நீ செஞ்சதுக்கு வா, 2 பேர் ஒரே மேடையில் பேசுவோன்ற உண்மை. நாங்கள் சொல்வதை செய்வதை சொல்லி காட்டுவதில்லை. உங்களை மாதிரி அவங்களுடைய வாக்குக்காக இல்லை. அவங்க எங்களுக்கு மாமன் வச்சா அண்ணன் தம்பியாக தான் வச்சுருக்க. சிறுபான்மை நீ தான் பிரிக்கிற. எங்களை பொறுத்த அவன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தான். நாங்கள்லாம் சிறுபான்மை நீ தான் சொல்கிற. சிறுபான்மை அவங்கள சிறுமைப்படுத்துகிற. நாங்கள் அப்படி இல்லை. அவங்க எங்கள் உடன்பரவா சகோதரன் மச்சின மாப்பிள்ளைன்னு தான் வச்சிட்ருக்கோம். போலீஸு எடப்பாடியார் இருக்கும்போது இந்த போலீஸ் தான் இப்போவும் இருக்குது. இல்லை நாங்கள் இருக்கும்போது புதுசாக ஏதாவது செஞ்சோமா பொம்மை மாதிரி? அந்த போலீஸ் கைகளை நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க தெரியுமா? போலீஸ்ன்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் மரியாதை. அவங்க நம்மளை போல் மனுஷங்க வெயிலுக்கு மழைக்கெல்லாம் பாதுகாத்து நம்மளை அவனை போய் நீங்கள் அடிக்கிறீங்க. அதிமுக இப்போ ஸ்டேஷன் கால் மிதிக்கும் எங்கள் அம்மா அவளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்கள மதிக்கிறீங்களா? அதுலேயும் இந்த அம்மா இருக்க கனிமொழி அக்கா, ஐயோ பெண்களுக்கு அப்படியே பாதுகாவலன் என்னங்க சொன்னீங்க? எங்கள் ஆட்சியில் பூரா விதவைகள் இருக்குது. இப்போ மட்டும் என்ன மறுமணமாக செய்கிற நீங்கள் எல்லாத்துக்கும்? இன்னும் நாங்கள் இருக்கும்போது விதவைன்னு சொன்னேன். இன்னைக்கு இப்போ உயிரோடையே இல்லையே அவங்க. அத்தனை கொண்டு போட்டீங்க. உங்களுடைய கொள்கை என்ன? சம்பாதிக்கணும். மக்களை பற்றி ஒரு தடவை வந்தால் நீங்கள் 2வது தடவை வந்ததாக உங்களுக்கு ரெக்கார்டும் இல்லை. அது அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் கொடுத்து சிவந்த கரங்கள் சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டு உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்கள் எட்டி பார்க்க முடியல, தலை காட்ட முடியல. அம்மா இருக்க வரைக்கும் நீங்கள் தலை காட்ட முடியல. இப்போ அண்ணன் எடப்பாடியார் இந்த வாட்டி ஏறி உக்காந்தாருன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அதிமுக இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் இல்லை, அதிமுக இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் ஆட்சிக்கட்டில் இன்னி வரவே முடியாது. போதை கலாச்சாரம் எவ்வளோ நீங்களே பாருங்கள். பாவம் இன்னைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கு புத்தகத்தை எடுக்கிற இடத்துல கஞ்சா பொட்டணத்தை கொடுத்து விற்க சொல்கிறாங்க. என்னங்க தாய் யார், இது தங்கை யார், எதுவுமே வித்தியாசம் தெரியாது. இந்த கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வரியெல்லாம் அதிகப்படுத்தினாங்க. சொத்து வரியா
குதிரை இல்லை வரி குதிரை உங்களுக்கு தெரியுமா? அதுல இருக்க வரியை கூட எண்ணிடலாம். ஆனா திமுக போட்ட வரியை என்ன என்னால முடியாது. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்லல. ஏன்னா ஒரு வரின்னா சொல்லல, வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி, குப்பை வரி, போட்ட வரி. இப்ப கரண்ட் பில்லுக்கு வரி, நாய்க்கு வரிங்க, நாய்க்கு ஒரு டேப். ஆனா உண்மையில திறமைசாலிங்க வரி போடுறதுல. எங்க எடப்பாடி என்ன அந்த 4.5 ஆண்டு காலத்துல, கொரோனா காலத்துல எந்த அரசு நிதி வரல. அப்ப 6 மாசம் ரேஷன் கடையில் அத்தனை பொருளும் இலவச விலை இல்லாமல் கொடுத்தோம்ல. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு நிர்வாக திறமையில் 5 லட்சம் கோடி இருந்தால் 10 லட்சம் கோடியை கடனாக்கினது. சரி, இவ்வளோ 5 லட்சத்துக்கு எச்சா கட்டினேங்க, கடனுக்கு வட்டி கட்டுற ரைட்டு. இது இந்த 5 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கினீங்களே, ஏதாவது ஒரு சொல்கிற அளவுக்கு ஏதாவது இந்த தமிழ் கோயம்புத்தூரில் செய்யலை கேட்டால் 10 எம்எல்ஏ நீங்கள் இப்போட்டில் எப்போவுமே கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை தான் நம்புவாங்க. அதில் எந்த வித இது இல்லை.